ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேளுன்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, வாழ்க்கையோட சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது, சமைக்க கற்றுக்கிறது, இல்லைனா வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு கற்றுக்கிறது. இந்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் இது அச்சீவ் ஆகுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா சேலஞ்சஸ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்ட கற்றுக்கணுன்னா எப்படி பைக்கில் பேலன்ஸ் பண்ணுறது கற்றுக்கணும். சமைக்க கற்றுக்கணுன்னா அது எப்படி கையை சூடு போடாமல் கற்றுக்கணும். சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னா சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னு கற்றுக்கணும். எப்படி அந்த கோல்ஸ் எத்திக்கணும்னு கற்றுக்கணும். அண்ட் நீங்கள் இந்த கோல் அச்சீவ் பண்ண போகும்போது நீங்கள் உங்களே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதால் நம்ம முடியுமா, நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குமா, நம்ம இதை பண்ணோம் சொசைட்டி என்ன நினைக்கும் நம்ம பற்றின்னு நீங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணுவீங்க உங்களை. யூ வில் ஸ்டார்ட் டு பிலீவ் தட் யூ கேன் டூ இட். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் டவுட். ஸோ இது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போதிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதை பற்றி ரொம்ப பயமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதிட்டு அதை யோசிங்க. இது வாட் இஸ் த வர்ஸ்ட் தட் கேன் ஹேப்பன். இது நடந்துச்சுன்னா என்ன இவ்வளோ பெருசாக என்ன நடக்கலான்னு நீங்கள் யோசிங்க. எழுதி முடிச்சுக்கிட்டு நீங்கள் அதால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா இட்ஸ் நாட் குட் டு ஹேங் ஆன் டு திங்ஸ். உங்களால் இதை விட்டு போக முடியலன்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் சுச்சுவேஷனை இன்னும் வேர்ஸ் ஆக்கும். த மெயின் ரீசன் நம்ம ஒரு கோல் வச்சுக்கிறோன்னா நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ நீங்கள் இந்த சின்ன சின்ன ப்ராக்ரெஸஸ் கண்டுக்காமல் பெரிய ப்ராக்ரெஸ்ஸாக நீங்கள் கோல் வச்சிங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ராக்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்கிற மாதிரி இருக்காது. பட் அந்த சின்ன சின்ன ப்ராக்ரெஸஸ் நீங்கள் சந்தோஷப்பட்டிங்கன்னா, செலிப்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் ரீச் மோர் ஹையர். பிகாஸ் நம்மளால் அது முடியும்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினச்ச ஆரம்பிக்குவீங்க. another challenge people face is comparing themselves with others. அதாவது நம்ம அவங்களே பண்ணாங்க, நான் எப்படி பண்ண முடியும், அவங்க 10 தோசை சாப்பிட்றாங்கன்னா நான் எப்படி 10 தோசை சாப்பிட முடியும்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பட் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கூடிய சீக்கிரம் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பட் அது உண்மை கிடையாது. உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். பட் அந்த மாதிரி கம்பேர் பண்ணணுன்னா கம்பேர் யுவர் செல்ஃப் வித் யுவர் செல்ஃப். நம்ம நேற்று விட இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம நேற்று விட நல்ல நிலமையில் இருக்கோம், நம்மளால் அது முடியும்னு யோசிப்பீங்க. அடுத்தது பேட் டெசிஷன்ஸ்னு எல்லோரும் சொல்லுவாங்க. தப்பான முடிவை மட்டும் எடுத்துட்டா வாழ்க்கையே போயிட மாதிரி இருக்கும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் தி ட்ரூத் இஸ் பேட் டெசிஷன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. பேட் டெசிஷன்ஸ் டசன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட். ரெண்டு ஆப்ஷன் தந்தாங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒரு பாதத்தில் போகும், இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு பாதத்தில் போகும். அது டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் 2 பஸ்ஸு வருது. அந்த 2 பஸ்ஸில் ஒரு பஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இன்னொரு பஸ் எடுத்திங்கன்னா இன்னொரு பஸ் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ரெண்டுத்தில் ஒரு பஸ் தான் சூஸ் பண்ண முடியும். பட் ஈச் பஸ் வில் டேக் யூ டு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன். இது ரெண்டும் ஒரே ஜேர்னி இருக்காது. அந்த ஜேர்னி நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈச் டெசிஷன் இஸ் நாட் அ பேட் டெசிஷன். அது பேட் டெசிஷன் இருந்தாலுமே அது ஒரு லெசன் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இட்ஸ் நாட் அ பேட் டெசிஷன், பட் இட்ஸ் அ லெசன். ஒரு சேலஞ்சோ ஒரு பேட் டெசிஷன் நான் சொன்ன மாதிரியே ஒரு புது ஐடியா உங்களுக்கு யோசிக்க தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் போது கையில் சூடு போட்டுட்டிங்கன்னா அந்த அடுத்த தடவை நீங்கள் க்ளவுஸ் போட்டு சமைக்கலாம், இல்லைனா கேர்ஃபுல் காஷியஸாக சமைக்கலான்னு நீங்கள் யோசிக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு ஐயோ தப்பான எடுத்துட்டோம், நம்மளால் முடியவே முடியாதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களால் எல்லாமே முடியும். ஸோ இதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு சேலஞ்ச் இஸ் அ நியூ
இப்போது டோர் டு யூ ஜர்னி, ஒரு டோர் க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு டோர் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ எம்ப்ரேஸ் த ஹார்ட் சேலஞ்சஸ் அண்ட் ரிமெம்பர், இதுவும் கடந்து போகும்.